யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்களில் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். ஆதலால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கீழ்கால் எனப்படுகிறது. கீழ்கால் அதை நம்ம பார்த்தோம். கீழ்கால் சொன்னா அர்த்தம் நிந்தை புரட்டப்பட்டது, நிந்தை மாற்றப்பட்டது. அதாவது யோர்தான்ல இருந்து அவர்கள் குடியிருந்த இடத்துக்கு பேரு தான் கீழ்கால். அந்த கீழ்காலுடைய அர்த்தம் தான் நிந்தை புரட்டப்பட்டது, நிந்தை நீக்கப்பட்டது அப்படின்ற அர்த்தம். சரி, இதுல யோசுவா எப்படி இந்த இவர்களுடைய நிந்தை, எகிப்தின் நிந்தை இஸ்ரவேல்ல இருந்து எப்படி நீக்கப்பட்டது, புரட்டி போடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் அழிஞ்சு தெரிஞ்சாங்க. இதுவரைக்கும் உடன்படிக்கை தேசத்துல வர முடியாதபடி பல வகையான பாடுகளை அனுபவித்தவர்கள் இப்ப கீழ்காலுக்குள்ள வந்து தேவனுடைய உடன்படிக்கை கீழ்ப்படிந்த எல்லாரும் அந்த கீழ்காலில் கால் வைத்திருக்காங்க. இப்போ உடன்படியில விசுவாசம் உள்ள எல்லாருக்கும் கீழ்காலில் சொல்லிட்டு பார்க்கிறோம். உடன்படியில விசுவாசம் உள்ள எல்லாருக்கும் கீழ்காலின் அனுபவம். வசனத்தை உடன்படியை நம்புகிறவர்களுடைய நிந்தைய தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல கர்த்தர் எப்படி ஜனத்தினுடைய நிந்தையை மாற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா, எரேமியா 9:25 நம்ம பார்க்கிறோம். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும் வாசி அந்த எரேமியா 9:25, 26, 27. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும், எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் ஆமோன் புத்திரரையும் மோவாப்பையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? விருத்த சேதனம், அதாவது விருத்த சேதனம் இல்லாதவர்களா இருந்தாலும் விருத்த சேதனம் உள்ளவர்களா இருந்தாலும் ஆண்டவர் என்ன சென்றுள்ளார்? அவரவருடைய செயல்களுக்கு தக்கதான பதில் உண்டாகும் சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா சொல்றாரு. ஆனா நமக்கு இந்த இடத்துல உள்ள என்னத்தை படிப்பு என்னது? நிந்தை புரட்டி போடப்படுதல் யாருக்கு அப்படின்றதுதான். யாருடைய நிந்தை ஆண்டவர் புரட்டி போட்டார் அப்படின்னா இஸ்ரவேலுடைய நிந்தைன்னு சொன்னா எல்லாரும் தெரியும். அப்ப நிந்தை, அதனால அந்த இடத்துக்கு பேரு கீழ்கால், தலைகளை அப்படின்னு உள்ள ஒரு அர்த்தம். கீழ்கால், காலு கீழக்கால் அப்படின்னா காலுகள் எல்லாம் மேல ஆகக்கூடிய, அதாவது நிந்தை புரட்டி போடுகிறது. இப்ப கீழ்கால் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அப்ப இந்த நிந்தை எப்படி யாருடைய நிந்தை புரட்டுகிறாரு? இருதயத்திலும் சரி ஜீவிதத்திலும் சரி விருத்த சேதனம் இல்லாதவர்களா இருந்தால் தண்டனையின் மூலமாய் நிந்தனையை என்ன செய்யறாரு? மாற்றுகிறார். தேவன் எப்படி ஒரு மனிதனுடைய நிந்தனையை மாற்றுகிறார்? அவனுடைய கிரியைகளுக்கு தக்க தண்டனையினால்தான் அதை மாற்றுகிறார் சொல்லியிருக்கு. இனி எசேக்கியேல் 23:3 என்பாரு, அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள், தங்கள் இள வயதிலே வேசித்தனம் பண்ணினார்கள், அங்கே அவர்களுடைய ஸ்தானங்கள் அழுகப்பட்டு அவர்களுடைய கண்ணிமையின் கொக்கைகள் தொடப்படுகிறது. எப்படி இந்த நிந்தைகள் இங்கு அப்படின்னா எகிப்தின் வேசித்தனம், அதாவது
யாருடைய நிந்தையெல்லாம் மாற்றுகிறார் அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு தண்டனையினால நிந்தை எப்படி மாற்றப்படுவது, தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் போது நிந்தை மாற்றப்படும். ஆனா தண்டனையை தேவன் தண்டித்துதான் எல்லாருடைய நிந்தனையை மாற்றுகிறார். எபேசியர்ல 2:11-12 ஆனபடினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதிகளாக இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்களால் பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ யாருடைய நிந்தை ஆண்டவர் மாற்றுகிறார்? தேவன் அற்றவர்களாயிருந்தவர்கள், தண்டிக்கப்பட்டவர்களுடைய நிந்தையை மாற்றுகிறேன் சொல்றாரு. அடுத்தது தன்னுடைய விருத்த சேதனத்துல பங்குள்ளவர்களுக்கு நிந்தையை மாற்றுகிறேன் சொல்றாரு. இங்க பார்க்கும்போது நம்பிக்கையற்றவர்களுடைய, நம்பிக்கையற்றிருந்தோம் ஆனா இப்ப என்னது நம்பிக்கைக்குள்ள வரும். அதனால நம்பிக்கை உடையவர்களுடைய நிந்தனையை மாற்றுகிறார். 3 தண்டிக்கப்பட்ட பிற்பாடு நிந்தனை மாற்றப்படும். அடுத்ததுல விருத்த சேதனத்துல பங்குள்ளவர்கள் ஆகும்போது நிந்தை மாற்றப்படும். இங்க 3வது காரியம் எப்ப நிந்தை மாற்றப்படுது அப்படின்னு சொன்னா, மாம்சத்துல தண்டிக்கப்படும் போது நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? நிந்தை மாற்றப்படுகிறோம், இந்த தண்டனை. அதனால நிந்தை மாற்றப்படும் ஒரு நிலை ஒரு மனுஷனில எப்ப வரும் பார்த்தோம். அதனால இன்னைய உலகத்துல எத்தனையோ விதமான நிந்தனைகள் இருக்கு. ஆனா எல்லா நிந்தனையும் நிச்சயமா ஆண்டவர் நீக்குகிறவர் தான். அந்த நிந்தனை நீக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது நம்ம விருத்த சேதனத்துல பங்குள்ளவர்களாகவும் தண்டனையை ஏற்றுக்கொள்ளவர்களாகவும் கடைசியாக நம்ம என்ன செய்யற நம்பிக்கை உள்ளவர்களாகவும் மாறும்போது தேவன் நிச்சயமா என்ன செய்யறாரு? நிந்தனைகளை மாற்றுகிறார். அந்த நிந்தனை எவ்வளவு விடுதலையை கத்திருந்த நாளில நமக்கு தரத்தக்கதாக அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து செபிப்போம். இரக்கங்களின் நல்ல ஆண்டவரை, யோசுவாவுடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில இஸ்ரவேலின் நிந்தை மாற்றப்பட்ட நிலைமைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இஸ்ரவேலுடைய நிந்தையை கர்த்தர் ஆண்டவரை நீக்கினீர். அந்த தேவன் ஆண்டவரை அவர்களை அழைத்ததிலிருந்து, வேறுதலித்தலிருந்து, வழி நடத்தினதிலிருந்து கானான்ல கொண்டு சேர்த்து ஆண்டவரை கீழ்காலில் வரும் வரைக்கும் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆண்டவரை கிருபைகளையும் வெளிப்படுத்தி அவர்கள் உங்களை ரட்சிப்பை ஆண்டவரை பூரணப்படுத்தின போது ஆண்டவரை நீர் அவர்களுடைய நிந்தை மாற்ற நீர் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு போதிப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். தண்டிக்கப்பட்டவர்களுடைய நிந்தை நீக்கப்படுகிறோம் என்று பார்த்தோம். ஆண்டவர் நம்புகிறவர்களுடைய நிந்தை நீக்கப்படுகிறோம் என்று பார்த்தோம். ஆண்டவரே, விருத்த சேதனம் அடைந்தவர்களுடைய நிந்தை நீக்கப்படுகிறது என்று பார்த்தோம். ஆண்டவரே, இந்த வசனங்களின் பிரகாரம் நிந்தை நீக்கப்பட்ட ஒரு நிலைமையோடு கூட இந்த பூமியில வாழ வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, அநேக நேரம் எங்கள் சோர்வுகளுக்கும் ஆண்டவரே கிளேசத்தின் காரணமாயிருப்பது எங்களுடைய ஜீவிதத்தின் நிந்தையான காரியங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு தூரமாய் ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி நயவஞ்ச வார்த்தைகளும் பின்னாடி இருந்த ஆண்டவரே தூஷணங்களையும் செய்கிற எல்லா நபர்களையும் நிந்தனைக்குள்ளாக்கப்படுத்தி ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே இந்த பூமியில பொருளாக்குகிற தேவன் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு திட்டமாய் படிப்பிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அருமையான பிள்ளைகள் எல்லாரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிக்கிறார் ஜபாவியை கொடும் விருத்த சேதனத்தோடு ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். விடுதலை பெற்றவர்களாய் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் சுயத்திலேயும் சுய பெருமையிலையும் ஜெபிக்கும் போது கர்த்தாவே நாங்கள் கேட்டதான ஜெபத்தின் தன்மைகள் எங்களை தூரமாகிவிடும் கர்த்தாவே. ஆகவே நம்முடைய சமூகத்தை நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே இந்த மனத்தன்மையும் கொண்டவர்களாக வாழ கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆவியானவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்வில் ஆண்டவரை நின்று நீக்கப்பட்ட ஒரு ஜீவிதத்தின் பாதை கொடுத்து உமோடு கூட வாழ கிருபை செய்ய நான் ஜெபிக்கிறேன். அதுபோல கர்த்தாவே இன்னும் விசேஷமாக கர்த்தாவே திருச்சபையின் எல்லா நிலைமையில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் தன்னுடைய வாழ்க்கையில நிந்தைகள் கடந்து போகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை மண்ணோடு கூட சமூகத்தில் விண்ணப்பித்தாலும் தகப்பனே அவர்களுக்கு சமாதானத்தின் தேவன் துணை நிற்கும்படி ஜெபிக்கிறேன். எனக்கு தாவே இந்த நேரத்தில் ஆண்டவர வியாதியா இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கடந்த இரவெல்லாம் வியாதியினாலே போராடி கொண்டிருந்தார். இன்று ஆண்டவரே எதிர்பாராத போராட்டத்தினுடைய செலவுகள் எல்லாம் வந்த போதும் கத்த தாங்க நேராக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இன்னும் வியாதியா இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். சரீரத்தில் பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை போராடுகிறவர்களை நினைக்கிறோம். எல்லாரும் இந்த கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையினால் உடைய பிள்ளைகளை ஆள்கொள்ளும்படி ஆய்ச்சுபிக்கிறேன். தடைகளை நீக்கும்படி ஆய்ச்சுபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆண்டவரை சுகத்தையும் பலனையும் கொடுக்க நான் சுபிக்கிறேன். இன்னும் கத்தாவே விசேஷமாக கத்தாவே அப்போ ஜீவிதத்துல ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கிற ஒவ்வொரு வாலிபங்களுக்காக சுபிக்கிறேன். வாலிபங்களை சந்திக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். அவர்கள் வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற நெருக்கங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். இன்னும் கத்தாவை சின்ன பிள்ளைகளுக்காக சுபிக்கிறோம். இந்த நாட்களில் வருகிற வைரஸ் காய்ச்சல்கள் ஆண்டவரை பிள்ளைகளை பாதிக்காதபடி பிள்ளைகளுக்கு நேர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க கத்து சமூகத்தில் கஞ்சி நிற்கிறேன். இன்னும் ஆண்டவரை இந்த சபையினுடைய எல்லா நிலைமையில் உள்ள மக்களுக்காக சுபிக்கிறோம். இந்த சபை உமக்கு உகந்த ஒரு சபையாய் மாற கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆண்டவரை ரட்சிப்பையும் பரத்திலிருந்து கட்டளையிடும். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும். கிருபையினால் மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வாதத்தின் நன்மையை தந்து தம்முடைய பிள்ளைகள் மக்களை பலனடைய கிருபைத்தார். இன்னும் விசேஷமாய் தகப்பனே இந்த நேரம் கத்தாவை நாங்கள் பாரத தேசத்தை நினைக்கிறோம். கிரகத்தின் கட்டுகளை நினைக்கிறோம். அதிகாரங்கள் விடுதலைக்காக சுபிக்கிறோம். தேசம் ஆண்டவரை விடுவிக்கப்படட்டும். தேசத்தின் நிந்தைகள் நீக்கப்படட்டும். கர்த்தர் பிரகாரங்களை செய்யும். இந்த தேசத்தை உமக்கு சொந்தமாகும். அதுபோல கத்தாவே இன்னும் இந்த இடத்துல கத்தாவே இந்த ஜெப வேளையில தங்களுடைய ஜீவிதத்துல கடன் பிரச்சனையில வாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கடன்களிலிருந்து விடுதலை கொடுத்து கர்த்தர் உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். இன்னும் ஆண்டவரை தூர தேசத்துல இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 4 பேரும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாப்பின் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே மற்றும் ஆண்டவரை திருச்சபையில் ஆண்டவரை அப்பா வீட்டை விட்டு தூரமாக இருந்து கர்த்தருடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் தங்களை ஒப்புக்கூடாதபடி உலகத்தின் இச்சைக்கும் பாவத்துக்கும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஜனங்களுக்கு ஆண்டவரை அவநம்பிக்கை ஆக்கிற ஆண்டவரை வாலிபங்களை நீ சந்தித்து உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை நீ நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து திருச்சபையினுடைய எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை தனி நபர் ஜீவிதத்தின் பாதையிலும் உடைய மகிமையின் காரியங்களை வெளிப்படுத்தி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.